VTS Finance GmbH சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டுக்கடன் தனிநபர் வங்கிக் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பட விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா? மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா? உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும். விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம். VTS Finance GmbH. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் 21.5 மில்லியன் டாலர்களுக்கு ஏலம் போன அபூர்வ நீல வைரம். அமெரிக்க வரி விதிப்பு. சுவிஸ் மத்திய வங்கி தலைவரின் எச்சரிக்கை. சென்காலனில் போதைப் பொருள் மற்றும் கத்தியுடன் தப்பியோடிய இளைஞன் கைது. ஓய்வூதிய வயதை தாண்டி வேலை செய்ய மக்களை சுவிஸ் அரசு ஊக்குவிப்பு. புலம்பெயர்வோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சுவிஸ் அரசின் புதிய திட்டம். சுவிஸில் விமானிகள் பற்றாக்குறையினால் 1400 விமான பயணங்கள் ரத்து. சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, வாகன காப்புறுதி, தனிநபர் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான ஒம்னி சர்வீஸை நாடுங்கள். நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை. இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை ஒரு அளவுக்கு மேல் போகும்போது அதை கட்டுப்படுத்தும் உரிமை தங்களுக்கு வேண்டும் என சுவிஸ் அரசு கூறியுள்ளது. இது குறித்து பேசிய சுவிஸ் புலம்பெயர்தலுக்கு பொறுப்பான அமைச்சரான பி ஜான்ஸ், ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்வோரின் நிகர எண்ணிக்கையும் எல்லை கடந்து வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் வேலை இல்லாதவர்கள் மற்றும் அரசின் உதவி பெறுவோரின் எண்ணிக்கையும் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் நிலையில் சுவிஸ் அரசு அதை கட்டுப்படுத்த விரும்புவதாக கூறினார். புலம்பெயர்வோர், எல்லை கடந்து வேலைக்கு வருவோர், வேலை இல்லாதவர்கள் மற்றும் அரசின் உதவி பெறுவோரின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையிலான ஒரு சட்டப்பிரிவை அமல்படுத்தும் வகையில் சுவிஸ் சட்டத்தில் ஒரு சட்டப்பிரிவை கொண்டுவர சுவிஸ் அரசு விரும்புவதாகவும் பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் விமானிகளுக்கான பற்றாக்குறை காரணமாக சுமார் 1400 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானிகளுக்கான ஆளணி வளம் குறைவாக இருப்பதால் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த ஆண்டு கோடை காலத்தில் 1400 விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. இது ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை சுவிஸ் இயக்கும் மொத்த விமான சேவைகளில் சுமார் 1.5 வீதமாகும். லுஃப்தான்சா குழுமத்தின் துணை நிறுவனமான சுவிஸ் கூறுகையில், இந்த முடிவு சில எதிர்பாராத சூழ்நிலைகள் மற்றும் மிக அதிகமான நம்பிக்கையுடன் செய்யப்பட்ட விமானிகளுக்கு பணியிட ஒதுக்கீடுகள் காரணமாக ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக பணிக்கு திரும்பாத நிலைமை அதிகரித்துள்ளன. புதிய ஏர்பஸ் A350 விமானங்களுக்கு பயிற்சி தொடர்ந்து இடம்பெறுவதாலும் 2023 ஒப்பந்தமாகிய புதிய தொழிலாளர் ஒப்பந்தம் வேலை நேர நிபந்தனைகளை மேம்படுத்தியதால் மேலும் 70 முழு நேர பணியாளர்கள் தேவை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொலைதூர விமானங்கள், குறிப்பாக சிகாகோவுக்கு செல்லும் சேவைகள் செப்டம்பர் அக்டோபரில் பாதி அளவிற்கு குறைக்கப்படும். சில குறுகிய மற்றும் நடுத்தர தூர விமான சேவைகளும் ரத்து செய்யப்படும். விமானங்களின் எண்ணிக்கையில் சிக்கல்கள் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக A220 விமானங்கள் இயந்திர கோளாறுகளால் சேவையில்லை. ஆனால் A320 விமானங்கள் போதுமான அளவிலிருந்தும் அதற்கேற்ப பைலட் குழுக்கள் இல்லை என சுவிஸ் நிறுவனத்தின் இயக்குனர் ஒலிவர் புச்ஹோவர் தெரிவித்துள்ளார். லுஃப்தான்சாவுடன் உள்ள ஒப்பந்தங்கள் மற்றும் வெளிப்புற கைத்தொகைகள் உள்ளிட்ட உதவிகள் தற்போது முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வரி விதிப்புகள் காரணமாக உலக சந்தையில் உருவாகியுள்ள நிதி அழுத்தங்களால் சுவிஸ் பொருளாதாரம் சிக்கல்களுக்கு உள்ளாகக்கூடும் என சுவிஸ் மத்திய வங்கி தலைவர் மார்டின் ஸ்லெக்கல் எச்சரித்துள்ளார். லுசனில் இடம்பெற்ற சுவிஸ் மீடியா போரத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சுவிஸில் பொருளாதார வளர்ச்சி மந்தமாகும் என நாங்கள் கருதுகிறோம், ஆனால் மீள சுழற்சி ஏற்படும் என எதிர்பார்ப்பதில்லை என குறிப்பிட்டார். அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் சுங்கவரி சுவிஸ் ஏற்றுமதி பொருட்கள் அதிக விலையில் மாறுவதால் அந்த நாட்டில் போட்டியிட முடியாமல் போகும் அபாயம் இருப்பதாகவும், இதனால் மற்ற நாடுகள் சுவிஸ் ஏற்றுமதியாளர்களை விட அதிக நன்மை பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். அதிகரித்த வரிகள் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் வகையில் இருக்கக்கூடும் எனவும், தற்போதைய சூழலில் மத்திய வங்கி எந்த ஒரு நிதி கருவியும் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது என்றார். எவருக்கும் எதிர்ப்படாத விடயம் தான் எதிர்மறை வட்டி விதிப்பு. ஆனால் தேவையான நேரத்தில் SNB அதை மீண்டும் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவித்தார். இதனால் ஓய்வூதிய நிலைமைகள் மிகுந்த அழுத்தத்துக்கு ஆளாகும் என்றும் அதை தங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவது சிரமமாகும் என்றும் ஸ்லெக்கல் கூறியுள்ளார்.
புதிய ராணுவ தளபதியை நியமிக்கும் பணியை சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் பதவியிலிருந்து விலகும் தற்போதைய ராணுவ தளபதி தோமஸ் சூஸ்லிக்கு பதிலாக புதிய தலைவரை நியமிக்கும் பணியை சுவிஸ் பாதுகாப்பு அமைச்சகம் ஆரம்பித்துள்ளது. 50 உயர் அதிகாரிகளின் தகுதிகளை கவனமாக ஆய்வு செய்ய பாதுகாப்பு அமைச்சர் மார்டின் ஃபிஃபாய்ஸ்டர் ஒரு பிரத்யேக தேர்வுக்குழுவை அமைத்துள்ளார். தலைமைத்துவ முன்னுரிமைகளில் சாத்தியமான மாற்றத்தை குறிக்கும் விதமாக அமைச்சர் ஃபிஃபாய்ஸ்டர் கோர் கமாண்டர்கள், டிவிஷனல் கமாண்டர்கள் மற்றும் பிரிகேடியர்கள் போன்ற முழுக்க ராணுவ பின்னணி கொண்ட அதிகாரிகளை புதிய தலைமை பதவிக்கு பரிசீலிக்க விருப்பம் தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேர்வுக்குழு ஒரு பெண் அதிகாரி உட்பட 50 மூத்த அதிகாரிகளை கொண்ட குழுவிலிருந்து புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளது. சுவிட்சர்லாந்தில் அபூர்வ நீல வைரக்கல் ஒன்று $21.5 மில்லியன் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் நீலம் என்று அழைக்கப்படும் ஒரு அரிய நீல வைரம் சோத்பீஸில் ஏலத்தில் விற்கப்பட்டது. இது பலரின் கவனத்தை ஈர்த்தது. $20 மில்லியன் மதிப்புள்ள இந்த வைரம் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக விற்பனையானது. அதிக ஆர்வம் இருந்த போதிலும் சில நிபுணர்கள் ஏலம் எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என்று கருதினர். வைரத்திற்கான ஏலம் 9 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளில் தொடங்கி கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் நீடித்தது. இறுதியில் அந்த வைரக்கல் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு தனியார் சேகரிப்பாளருக்கு விற்கப்பட்டது. இருப்பினும் அவர்களின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. சோத்பீஸ் இந்த வைரத்தை ஏல பருவத்தின் சிறப்பம்சமாக விவரித்தது. வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான சோத்பீஸின் நகைத்துறையின் தலைவரான குயிக் ப்ரூனிங் அவர்கள் இதுவரை விற்ற சிறந்த நீல வைரங்களில் ஒன்று என்று கூறினார். தென்னாப்பிரிக்காவில் உள்ள பிரபலமான கலினன் சுரங்கத்தில் அந்த வைரம் வெட்டி எடுக்கப்பட்ட வைரமாகும். இது முதலில் ஏப்ரல் மாதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைநகரான அபுதாபியில் பொதுமக்களுக்கு காட்டப்பட்டது. நீல வைரங்கள் மிகவும் அரிதானவை. மேலும் ஒன்றை கண்டுபிடிப்பது ரத்தின கற்களின் உலகில் ஒரு அசாதாரண நிகழ்வு என்று சோத்பீஸ் குறிப்பிட்டது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா? எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன. கணக்கியல், வரி விதிப்பு, ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம். இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். PR Accounting and Controlling. தொடர்புகளுக்கு 0762000483. உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannir.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannir.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி. சுவிஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வ ஓய்வூதிய வயதை 65 எட்டிய பிறகும் தொடர்ந்து பணியாற்ற மக்களை ஊக்குவிக்கிறது. வயதான மக்கள் தொகை மற்றும் தற்போது ஓய்வு பெறும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் காரணமாக நாட்டின் ஓய்வூதிய முறையில் அதிகரித்து வரும் அழுத்தத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த பரிந்துரை வந்துள்ளது. தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் 2.5 மில்லியன் மக்கள் ஆஹாஃபா பணம் பெறுகின்றனர். இந்த எண்ணிக்கை 2030 ஆண்டுக்குள் 2.8 மில்லியனாகவும் 2035 ஆண்டுக்குள் 3 மில்லியனாகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை ஓய்வூதிய முறைக்கு பங்களிக்கும் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் செலவுகளை தக்க வைக்கும் அளவுக்கு விரைவாக வளரவில்லை. எதுவும் செய்யாவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் ஆஹாஃபா 2.5 பில்லியன் பிராங்குகளின் நிதி பற்றாக்குறை எதிர்கொள்ளக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்த சூழ்நிலையை தவிர்க்க ஓய்வூதிய நிதிக்கு பங்களிப்புகள் தொடரும் வகையில் வயதானவர்களை நீண்ட காலம் பணியில் இருக்க அரசாங்கம் வலியுறுத்துகிறது. மத்திய சமூக காப்பீட்டு அலுவலகத்துக்கு பொறுப்பான மத்திய கவுன்சிலர் எலிசபெத் ஃபார்ம்ஸ்னைடர் மக்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்க அதிக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று நம்புகிறார். மக்கள் எவ்வளவு காலம் வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அவர்களை தீர்மானிக்க நாம் அனுமதிக்க வேண்டும் என்றார். நிலையான ஓய்வூதிய வயதை கண்டிப்பாக அமல்படுத்துவதை விட நெகிழ்வான அணுகுமுறை மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் என்று பரிந்துரைத்தார். சனிக்கிழமை இரவு ஜுக் நகரில் ஒரு நபர் மீது கொடூரமான தாக்குதல் நடந்தது. அதிகாலை 3 மணியளவில் அல்பென்ஸ்ட்ராஸில் 36 வயதுடைய ஒருவர் 2 அடையாளம் தெரியாத நபர்களால் உடல் ரீதியாக தாக்கப்பட்டார். குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவரை அடித்து அந்த நபர் மயக்கமடையும் வரை தாக்கினர். அந்த வழியாக சென்றவர்கள் நிலைமையை உன்னிப்பாக அவதானித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சிறிது நேரத்தின் பின்னர் ஜுக் போலீசார் வந்து முதலுதவி கொடுத்தனர். காயமடைந்த நபர் ஜுக் ஆம்புலன்ஸ் சேவையால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதலில் அவர் பலத்த காயமடைந்தார். போலீசார் வருவதற்குள் நடத்தி இருவரும் ஏரியை நோக்கி ஓடிவிட்டனர். குற்றத்துக்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக இல்லை. மேலும் போலீசார் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். சுக் காவல்துறை இப்போது பொதுமக்களிடம் தகவல்களை கேட்கிறது. சந்தேகிக்கப்படும் 2 குற்றவாளிகள் பின்வருமாறு விவரிக்கப்படுகின்றனர். முதல் மனிதர் சுமார் 20 முதல் 30 வயதுடையவர். நடுத்தரமான உடல் அமைப்பை கொண்டவர். சுமார் 175 முதல் 180 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர். அவருக்கு பழுப்பு நிற முடி, பழுப்பு நிற தாடி மற்றும் வெளிர் பழுப்பு நிற தோல் உள்ளது. அவர் வெளிர் நீல நிற ஜீன்ஸ், வெள்ளை கால் அணிகளை அணிந்திருந்தார். அவர் சுவிஸ் ஜெர்மன்
ஜெர்மன் பேசினார். இரண்டாவது ஆணும் 20 முதல் 30 வயதுடையவர். சுமார் 180 முதல் 185 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவர். நடுத்தர உடல் அமைப்பை கொண்டவர் மற்றும் லேசான தோல் நிறத்தை கொண்டவர். அவர் ஒரு தொப்பி, மார்பில் மஞ்சள் நிற நைக் லோகோவுடன் கூடிய கருப்பு டி-ஷர்ட் மற்றும் பின்புறத்தில் வெள்ளை அச்சு கொண்ட கருப்பு அடிடாஸ் ஜாக்கெட் அணிந்திருந்தார். அவர் சுவிஸ் ஜெர்மன் மொழியையும் பேசினார். மேற்குறித்த அடையாளங்களுடன் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் யாராவது குறித்த நபர்களை கண்டிருந்தாலோ அல்லது அவதானித்திருந்தாலோ சுக் கண்டோனல் போலீசாருக்கு தகவல் அளிக்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சென்ட் காலன் நகர காவல்துறையின் ஒரு சிவிலியன் ரோந்து பணியாளர் சந்தேகத்துக்கிடமான இருவரை சோதனை செய்ய முற்பட்ட வேளை ஒருவர் தப்பியோடிய சம்பவம் பதிவானது. குறித்த சம்பவம் வியாழக்கிழமை இரவு சுமார் 9 மணி அளவில் ரோசன்பர்க் பார்க்லேயில் இடம்பெற்றுள்ளது. தப்பியோடிய 18 வயது இளைஞனை மற்றொரு போலீஸ் ரோந்து பிரிவின் உதவியோடு சிறிது நேரத்திலேயே பூங்காவில் தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை கைது செய்ய முடிந்தது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையின் போது போலீசார் சுமார் 2 கிராம் கொக்கைன் மற்றும் ஒரு கத்தியை மீட்டனர். அது சட்டபூர்வமானது என்றாலும் அந்த நபர் அதை ஏன் எடுத்துச் சென்றார் என்பதற்காக உறுதியாக விளக்கம் கொடுக்க முடியவில்லை. எனவே கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. போஸ்னிய குடிமகனான அந்த இளைஞன் இப்போது அதிகாரிகளின் சோதனையில் இருந்து தப்பியமைக்காகவும் போதைப் பொருள் சட்டத்தை மீறியதற்காகவும் குற்றம் சாட்டப்படுகிறார். வியாழக்கிழமை மதியம் 1:45 அளவில் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் திருட்டு முயற்சி இடம்பெற்றது. ஒரு எச்சரிக்கையான குடியிருப்பாளர் விரைவாக செயற்பட்டு சந்தேகத்துக்குரிய குற்றவாளியை தானே தடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தார். அந்த குடியிருப்பாளர் கட்டிடத்துக்குள் நுழைந்த போது தனக்கு தெரியாத ஒரு மனிதரை அவதானித்தார். முதலில் சந்தேகப்படும்படியாக எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த குடியிருப்பாளர் வெளியில் சென்று வீடு திரும்பிய போது அதே மனிதர் திடீரென்று அவரது குடியிருப்பில் நின்றார். அந்த அடையாளம் தெரியாத மனிதர் ஒரு சாக்கு போக்கை கூறிவிட்டு குடியிருப்பை விட்டு வெளியேறினார். சிறிது நேரத்தின் பின்னர் குடியிருப்பாளர் தனது பணப்பையை காணவில்லை என்பதை அவதானித்தார். எனவே இது ஒரு திருட்டு என்பதை புரிந்து கொண்டு தப்பிச் சென்றவரை துரத்த ஆரம்பித்தார். ஒரு பக்கத்து வீட்டுக்காரரின் உதவியோடு சந்தேகத்துக்குரிய குற்றவாளியை சில நிமிடங்களின் பின்னர் கைது செய்ய முடிந்தது. உஷார்படுத்தப்பட்ட போலீஸ் ரோந்து வரும் வரை இருவரும் அவனை கட்டுக்குள் வைத்திருந்தனர். போலீசார் அந்த நபரை சம்பவ இடத்திலேயே கைது செய்தனர். அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இப்போது குற்றவியல் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. குறித்த சம்பவங்களின் சரியான போக்கை அறிய விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன.